ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம வந்து எக்கனாமிக்ஸ் வந்து அப்படியே புக் கண்டென்ட் வந்து புக்கில் என்னென்ன படிக்கணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். அதே மாதிரி இப்போ ஒரு லெசன் எடுத்தோம் அப்படின்னோம்னா நம்ம வந்து எல்லாமே படிக்க தேவையில்லை. எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து அந்த பாக்ஸ் கண்டென்ட்டு எது எது தேவை அப்படிங்கிறது மட்டும் நான் வந்து ஹைலைட் பண்ணி வச்சுருக்கேன். இல்லை அதை மட்டும் நம்ம வந்து படிச்சுக்கலாம். ஓகேங்களா? ஒரு புக்கு ஃபுல்லாக படிக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ என்னவோ அதை மட்டும் படிச்சுக்கலாம். இப்போ பார்த்தோன்னா 6th செகண்ட் டேர்மில் அழகு 1 வந்து பொருளியல் ஒரு அறிமுகம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. வாங்க நம்ம ஸ்பீடாக பார்க்கலாம். மேலே இதெல்லாம் வந்து நிறைய கதைகள் தான் கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. நீங்கள் சும்மா அதை படித்து பார்த்துக்கோங்க. இங்கே பாக்ஸ் கண்டென்ட் என்ன இருக்கோ அதை மட்டும் பார்த்துடலாம். பணம் என்பதே உலகில் இல்லை என்றால் கற்பனை செய் அப்படின்னு இருக்காங்க. அது தேவையில்லை, அதை விட்டுடலாம். அடுத்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சந்தைனா என்ன? இது நமக்கே தெரியும் தானே. கிராமங்களில் வாரம் அல்லது மாதம் ஒரு முறை பொதுவான ஒரு இடத்தில் குறிப்பிட்ட நேரத்திற்கு மக்களின் தேவைக்கேற்ற குறிப்பிட்ட பொருட்களை ஒருங்கிணைந்து விற்பனை செய்யும் இடம்தான் சந்தை. சந்தைனா கிராமத்தில் இல்லாட்டி என்ன பண்ணுவாங்க, இந்த மாதிரி வாரம் வந்து சந்தை போடுவாங்க பார்த்தீங்களா. மக்களோட தேவைக்கேற்ப சந்தை போடுவாங்க. அதாவது சந்தை இது மாதிரி வந்து விற்பாங்க. அதுதான் வந்து என்னன்னு சொல்கிறாங்கன்னா சந்தை அப்படின்னு சொல்கிறாங்க. இது நமக்கு தெரிஞ்சது தான், அதனால் இது எதுவும் இது பண்ணிக்க வேணாம். அடுத்தது பார்க்கலாம். அடுத்து நுகர்வு பண்டங்கள். ஓகேங்களா? நுகர்வு பண்டங்கள்னால் என்ன சொல்கிறாங்கன்னா, அன்றாட தேவைகளை பூர்த்தி செய்ய மக்கள் அங்காடியிலிருந்து வாங்கி பயன்படுத்தும் பொருட்கள் வந்து நுகர்வு பண்டங்கள். ஓகேங்களா? என்ன சொல்லியிருக்காங்க, நுகர்வு பண்டங்கள் என்று அழைக்கப்படும். நுகர்வு பண்டங்கள்னால் என்னது, நமக்கு டெய்லி தேவைகளுக்கு வந்து என்னென்ன பொருள் தேவையோ அதை வந்து அங்காடியிலிருந்து அப்படின்னு பார்த்தோம்னா கடை இருக்கும்ல, கடையை தான் அங்காடின்னு சொல்கிறாங்க. அதுதான் வந்து நுகர்வு பண்டங்கள். எடுத்துக்காட்டி இப்போ நமக்கு வந்து அரிசி, துணி, மிதிவண்டி, சைக்கிள் இதெல்லாம் தேவை அப்படின்னம்னா நம்ம ஒரு அங்காடியிலேருந்து வாங்குவோம், ஒரு கடையிலேருந்து வாங்குவோம். அதனால் இதை வந்து நுகர்வு பண்டங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? அதுக்கடுத்து பாருங்கள், செயல்பாடு 1 இதெல்லாம் தேவையில்லை. அடுத்து என்ன சொல்கிறாங்க, சேமிப்பு. இது நமக்கே தெரியும். கையில் கிடைக்கும் நம்மளோட வருமானம் இருக்குது பார்த்தீங்களா. வருமானத்தில் வந்து நுகர்வுக்கு செலவு செய்தது போக, அதாவது நம்ம வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்கினது போக எதிர்கால ஃப்யூச்சர் தேவைக்காக நம்ம வந்து ஒதுக்கி வைக்கிற ஒரு தொகை தான் சேமிப்பு. இதெல்லாம் ஈஸி தான், இதெல்லாம் தேவையில்லை. ஓகே. அடுத்து முதல்நிலை தொழில்கள். இப்போ இதுதான் வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ நமக்கு வந்து முக்கியம். முதல்நிலை தொழில்கள் அப்படின்னம்னா என்ன சொல்லியிருக்காங்க, உணவு தேவைக்கும் தொழில் உற்பத்திக்கும் தேவையான மெயினானது இதுதான் நாங்கள் ஹைலைட் பண்ணி வச்சுருக்காங்க. மூலப்பொருட்களை உற்பத்தி செய்வது முதல்நிலை தொழில்கள் எனப்படுகிறது. மூலப்பொருட்களை வந்து உற்பத்தி செய்கிறது தான் என்னது, முதல்நிலை தொழில்கள். அதுக்கு எடுத்துக்காட்டு என்னது, ஃபர்ஸ்ட் ஒன் வந்து வேளாண்மை, அக்ரிகல்ச்சர். அதுக்கடுத்து கால்நடை வளர்த்தல், அப்புறம் மீன் பிடித்தல், அப்புறம் சுரங்க தொழிலில் ஈடுபடுதல், கனிகள், கொட்டைகள், தேன், மூலிகைகள், ரப்பர், பிசின் போன்றவை சேகரித்தல், மரம் வெட்டுதல். இதெல்லாம் தான் என்னது, முதல்நிலை தொழில்கள். முதல்நிலை தொழில்கள்னால் என்ன, மூலப்பொருட்களை உற்பத்தி செய்யக்கூடியது. அதுக்கு எக்ஸாம்பிள் இந்த விவசாயத்துலேருந்து இந்த காடுகளில் போய் இந்த தேன் எடுப்பாங்க, கால்நடை வளர்க்குறது, ரப்பரு, பிசினு இதெல்லாம் சேகரிக்கிறது. இதெல்லாம் வந்து முதல்நிலை தொழில்கள். ஓகேங்களா? அதுக்கடுத்து இதெல்லாம் கதை மாதிரி கொடுத்துருப்பாங்க, இதெல்லாம் தேவையில்ல. அடுத்து வந்து இரண்டாம் நிலை தொழில்கள்னால் என்ன, முதல்நிலை தொழில்களில் நம்ம மூலப்பொருட்களை சேர்த்தோம் தெரியுமா, அந்த மூலப்பொருட்களிலிருந்து இயந்திரங்கள் மூலம். அப்போ இரண்டாம் நிலை தொழில்களில் எது இன்ட்ரடியூஸ் ஆகுது, மிஷின். இயந்திரங்கள் மூலம் அன்றாட தேவையான பொருட்களை பெருமளவில் இயந்திரங்கள் மூலம் உற்பத்தி செய்தோம்னா அதுக்கு பேர் என்னது, இரண்டாம் நிலை தொழில்கள்னு சொல்லுவாங்க. இரண்டாம் நிலை தொழில்களுக்கு இன்னொரு பேர் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னம்னா தொழில்துறை அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? முதல்நிலை தொழில்னா மூலப்பொருட்களை உற்பத்தி பண்ணுறது. இரண்டாம் நிலை தொழில்னா இயந்திரங்கள் வந்துடும், அதை வச்சு நம்ம என்ன பண்ணிடுவாங்க, நிறைய பொருட்கள் உற்பத்தி செய்வாங்க. இதுக்கு இன்னொரு பேர் வந்து தொழில்துறை அப்படின்னு சொல்லி பேர். ஓகேங்களா? அதுக்கு எடுத்துக்காட்டுலாம் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். வேளாண் அடிப்படை தொழிற்சாலைகள் என்னென்னு பார்த்தோம்னா பருத்தி, சர்க்கரை, உணவு பதப்படுத்துதல், இதெல்லாம் இரண்டாம் நிலை தொழில்களுக்கு எடுத்துக்காட்டு. காடு சார்ந்த தொழிற்சாலைகள் என்ன, காட்டிலேருந்து என்னென்ன பண்ணுவாங்க, காகித தொழில், மர ஜாமான்கள், கட்டுமான பொருட்கள் இதெல்லாம் செய்கிறதுக்கான ஃபேக்ட்ரி. கனிம தொழிற்சாலைகள் என்ன, சிமெண்ட்டு, இரும்பு, அலுமினியம் இதெல்லாம் வந்து தயாரிக்கிற தொழிற்சாலைகள். கடல்சார் தொழிற்சாலைகள் அப்படிங்கிறது கடல் உணவு இருக்கும்ல, அதை வந்து பதப்படுத்தக்கூடியது தான் கடல் உணவு பதப்படுத்துதல், கடல் சார்ந்த தொழிற்சாலைகள். அப்போ இரண்டாம் நிலை தொழில்கள்னாலே உங்களுக்கு எது ஞாபகம் வந்துடணும், ஃபேக்ட்ரிஸ் ஞாபகம் வந்துடணும். அதனால அது வந்து தொழில்துறைகள் அப்படின்னு சொல்லியும் சொல்லலாம்.
ஓகேங்களா. அதுக்கடுத்து இந்த இடத்துல பாருங்கள், கிராமங்கள் நம் நாட்டின் முதுகெலும்பு அப்படின்னு சொன்னவர் யார்? மகாத்மா காந்தியடிகள். கிராமங்கள் நம் நாட்டோட முதுகெலும்பு அப்படின்னு சொன்னவர் யார்? மகாத்மா காந்தியடிகள். ஓகேங்களா. அடுத்து வந்து மூன்றாம் நிலை தொழில்கள். மூன்றாம் நிலை தொழில்கள் அப்படின்னோம்னா என்ன அர்த்தம்னா, இப்போ 2வது துறையில் என்ன இருந்துச்சு? தொழில்துறை இருந்துச்சு. அந்த தொழில்துறையில் பொருட்களை உற்பத்தி செய்வதற்கும், இப்போ பொருட்களை தயாரிச்சோன்னா அதை யாருக்கிட்ட கொண்டு வரணும்? போய் விற்கணும் தானே. தேவையான மக்களுக்கு கொண்டு சேர்ப்பதற்கு சேவைகள் வழங்குவாங்கல்ல, அதுதான் மூன்றாம் நிலை தொழில். இப்படி 2ஆம் நிலை தொழில் வந்து தொழில் பண்ணுவாங்க, ஃபேக்ட்ரிஸ் ஆரம்பிப்பாங்க. மூன்றாம் நிலை தொழில்னா அந்த ஃபேக்ட்ரியில் தயாரித்த பொருளை வந்து மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கிற சேவை இருக்குல்ல, அதுதான் மூன்றாம் நிலை தொழில்கள். இதுக்கு பேர் வந்து சேவை துறை தொழில்கள் அப்படின்னு சொல்லி பேர். அதுக்கு எக்ஸாம்பிள் சொல்லியிருக்காங்க பாருங்க. போக்குவரத்தை பொறுத்தளவுக்கு என்னது? நம்ம இப்போ வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறதுக்கு என்னென்ன யூஸ் பண்ணுறோம்? சாலை, ரயில், கடல், இதெல்லாம் நமக்கு சேவை பண்ணுறாங்க. தொலைத்தொடர்பு நம்ம என்னது? அஞ்சல், தொலைபேசி, தகவல் தொழில்நுட்பம். வர்த்தகம்னா என்னது? பொருட்களை வந்து கொள்முதல் செய்கிறது இல்லாட்டி விற்பனை செய்கிறது, இது வந்து வர்த்தகம். வங்கி, பேங்க் நமக்கு என்ன சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுது? பண பரிமாற்றம் பண்ணலாம், வங்கி சேவைகள், இதெல்லாம் என்னது? சேவைத்துறை. ஓகேங்களா. முதல் நிலையினா மூலப்பொருட்களை தயாரிக்கணும், 2ஆம் நிலையினா தொழில், 3ஆம் நிலையினா சேவை. அவ்வளோதான். அப்புறம் இது வரைக்கும் வேறு என்ன படித்தோம்? காந்தி வந்து என்ன சொல்லியிருக்காரு? கிராமங்கள் தான் நம்ம நாட்டோட முதுகெலும்பு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அடுத்து இன்னொரு பாயிண்ட் பாருங்கள். தமிழ்நாட்டில் 47% மக்கள் வந்து எங்கே வாழ்கிறாங்க? நகரங்களில் வாழ்கிறாங்க. சரிங்களா. பாதிக்கும் கொஞ்சம் கம்மியாக எங்கே வாழ்கிறாங்க? நகரங்களில். அப்போ பாதிக்கும் மேலே எங்கே வாழ்கிறாங்க? கிராமங்களில் வாழ்கிறாங்க. அடுத்து இங்கே ஒரு இதை ஹைலைட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். நன்கு வடிவமைக்கப்பட்ட சாலைகள், துறைகள், விமான நிலையம், ரயில் நிலையம் போன்ற இடங்கள் எல்லாம் ஏற்றுமதி இறக்குமதி சிறப்பாக நடக்க. ஓகேங்களா. இப்போ துறைமுகம், விமான நிலையம், ரயில் நிலையம் இதெல்லாம் எதுக்கு யூஸ் பண்ணுது? ஏற்றுமதி இறக்குமதி பண்ணுறதுக்கு. நம்ம நாட்டிலேருந்து வேறு நாட்டுக்கு பொருட்களை ஏற்றுமதி பண்ணுறதுக்கும், வேறு நாட்டிலேருந்து இங்கே பொருட்கள் இறக்குமதி ஆகிறதுக்கு எது யூஸ் பண்ணுது? எதை யூஸ் பண்ணுறாங்க? இந்த கப்பல் மூலயமா பொருட்கள்லாம் வருமா? அந்த இடத்துல துறைமுகம். அதே மாதிரி ஃப்ளைட்டில் ஏதாச்சும் பொருட்கள் வருமா? விமான நிலையம். ட்ரெயின் மூலயமா ஏதாச்சும் பொருட்கள் வரும்? ரயில் நிலையம். அப்புறம் கிராமத்துலங்கள்லாம் என்ன பண்ணுவாங்க? கிராமத்தில் தயாரித்த பொருள்லாம் வந்து ரோடாக நம்மள்கிட்ட வீட்டில் வந்து விற்பாங்க. அப்படி இல்லாட்டி வந்து என்னது? 2 வீலர்லேயோ இல்லை பஸ்ஸுலேயோ இந்த மாதிரிலாம் வந்து விற்பாங்க. அதுதான் வந்து சாலைகள் கொடுத்துருக்காங்க. இதற்கு உதவுவதற்கு ஏற்றாற் போல் வங்கி கிளைகள் நகரங்களில் அதிகம். இதுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு எது ஹெல்ப் பண்ணுதா? பேங்க் வந்து ஹெல்ப் பண்ணுதா. இது வந்து நகரங்களில் தான் அதிகமாக இருக்குது. இப்படி அன்றாட பணப்புழக்கத்திற்கு பெருமளவில் வங்கிகள். அப்போ டெய்லி வந்து பணப்புழக்கம் ஆகிறதுக்கு எது வந்து ஹெல்ப் பண்ணுது? பேங்க். வங்கிகள் உதவி செய்வதோடு நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கு. அப்போ பேங்க் எதுக்கு ஹெல்ப் பண்ணுது? வங்கிகள் வந்து நமக்கு பணப்புழக்கத்திற்கும் ஹெல்ப் பண்ணுது, அதே மாதிரி நாடோட பொருளாதார வளர்ச்சி. ஓகேங்களா. பொருளாதார வளர்ச்சிக்கும் துணை புரிகிறது என்னது? வங்கிகள். ஓகேங்களா. அடுத்து பாருங்க, இது எல்லாத்தையுமே நம்ம என்னன்னு சொல்லலாம்? மூன்றாம் நிலை தொழில்கள். இதை தான் நம்ம மேலேயே பார்த்துட்டோம். மூன்றாம் நிலை தொழில்களுக்கு என்னென்ன பார்த்தோம்? இந்த சாலைகள், துறைமுகம், இது எல்லாமே பார்த்தோம். அது இல்லாமல் என்ன பார்த்தோம்? வங்கிகள் பார்த்தோம். இது எல்லாமே நமக்கு வந்து சேவைகள் பண்ணுது. அதனால இது வந்து மூன்றாம் நிலை தொழில்கள். இதுக்கு இன்னொரு பேர் என்னது? மூன்றாம் நிலை தொழில்களுக்கு இன்னொரு பேர் வந்து சேவை தொழில்கள் அப்படின்னு சொல்லி பேர். ஓகேங்களா. அவ்வளோதாங்க. நம்ம வந்து என்ன பண்ணியாச்சு? 6th லெசன் வந்து ஃபுல்லாக முடிச்சாச்சு. அதுக்கடுத்து இங்கே பாருங்கள், கலைச்சொற்கள் 2 கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க? நுகர்வோர். நுகர்வோர்னா என்னது? பொருட்களை பயன்படுத்துவோர். நுகர்வோர்னா யார்? நம்ம தான். நம்ம போய் கடையில் போய் வாங்குவோம் பார்த்தீங்களா, நம்ம தானே பொருட்கள் யூஸ் பண்ணுறோம், நம்ம தான் வந்து நுகர்வோர். அந்த கடை வச்சுருப்பாங்கல்ல, அவங்களுக்கு பேர் வந்து வணிகர்னு சொல்லுவாங்க. நம்ம வந்து நுகர்வோர். குடியிருப்புகள்னால் மனிதர்கள் வாழுமிடம். இதெல்லாம் ரொம்ப ஈஸி. புக் பேக்கு அப்படியே பார்த்துடலாம். தானியங்களை உற்பத்தி செய்பவர்கள் யார்? முதல்நிலை. ஓகேங்களா. மூலப்பொருட்களை உற்பத்தி செய்கிறவங்களால என்னது? முதல்நிலை. அதே மாதிரி தேன் சேகரித்தலும் என்ன வருவாங்க? தேன் சேகரித்தலும் ஃபஸ்ட்டு இதில் பார்த்தோமா, காட்டில் வந்து என்ன பண்ணுவாங்க? தேன் சேகரித்தல், ரப்பர் இது பண்ணுறது, இவங்களும் வந்து என்னது? முதல்நிலை தொழில்கள் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா. இதுவும் வந்து முதல்நிலை தொழில்கள். அடுத்து மூலப்பொருட்களை பயன்பாட்டு பொருளாக, இப்போ மூலப்பொருட்களை பயன்பாட்டு பொருள்களாக மாற்றுவது, அதாவது தொழிற்சாலைகளில் யூஸ் பண்ணுற பொருளாக மாற்றுற தொழில்கள் என்னது? 2ஆம் நிலை தொழில்கள். என்னது இது? 2ஆம் நிலை தொழில்கள். அதுக்கடுத்து காந்தியடிகளின் கூற்றுப்படி கிராமங்கள் நம் நாட்டின் என்ன சொன்னார்? முதுகெலும்பு அப்படின்னு சொன்னார். ஓகேங்களா. மேலே நம்ம ஹைலைட் பண்ணாதான் இங்கே கீழே வந்து கேட்டிருக்காங்க.
எனக்கு இதில் வந்து லேப்டாப்பில் கொஞ்சம் இந்த எழுதுறது வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்குங்க, அதனால தான் ஹேண்ட் ரைட்டிங் வந்து இப்படி இருக்குது. எதுவும் நினச்சிக்காதீங்க. நான் சொல்கிறத நீங்கள் வேணால் உங்களோட புக் பேக்கில் எழுதி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? காந்தியர்கள் கூற்றுப்படி கிராமங்கள் நம் நாட்டோட முதுகெலும்பு. தமிழ்நாட்டில் எத்தனை சதவீத மக்கள் வந்து நகரங்களில் வாழ்கிறாங்க? 47%. இதுவும் நம்ம வந்து அங்கே வந்து பார்த்தோம். பொறுத்துக்க பாருங்கள். கால்நடை வளர்ப்பு அப்படிங்கிறது முதல்நிலை தொழிலில் வரும். உணவு பதப்படுத்துதல் நம்ம பார்த்தோமா தொழிற்சாலையில் வரும். இது வந்து ஸ்பெசிஃபைடாக என்ன சொல்லியிருக்காங்க, வேளாண் சார் தொழிற்சாலையில் வரும். அதே மாதிரி பார்த்தோம்னா இரும்பு எஃகு தொழிற்சாலை, இது வந்து என்னது, 2ஆம் நிலை தொழில். தொலைபேசி அப்படிங்கிறது என்னது, சேவைக்கும் வரும், 3ஆம் நிலை தொழிலுக்கும் வரும். இது ரெண்டுமே கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன்ஸ் ஏதோ தப்பாக கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பருத்தி ஆலை இருக்குது பார்த்தீங்களா, பருத்தி ஆலை வந்து நார்மலாக 2ஆம் நிலை தொழில் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி பருத்தி ஆலைனா வேளாண் சம்பந்தமான தொழிற்சாலை அப்படின்னு சொல்லலாம். இது ஏதோ ஆப்ஷன்ஸ் வந்து கொஞ்சம் தப்பாக கொடுத்துருக்காங்க, பார்த்துக்கோங்க என்னன்ட்டு. அடுத்து இது என்ன கொடுத்துருக்காங்க, பொருந்திய பின் பொருந்தாத இணையை வந்து கண்டறிக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ சிறிய அளவிலான தொழிற்சாலை அப்படிங்கிறது என்ன வரும், இது வந்து கொஞ்சம் தப்பாக இருக்குது, பார்க்கலாம். அடுத்து வந்து காடு சார்ந்த தொழிற்சாலைகள் வந்து காகித தொழிற்சாலை. காடுகளில் இருந்து தான் நம்ம என்ன பண்ண முடியும், காகிதம் தயாரிக்க முடியும், அந்த தொழிற்சாலை. சேவைகள் அப்படிங்கிறது என்னது, தகவல் தொழில்நுட்பம். ஓகேங்களா? தகவல் தொழில்நுட்பம் தான் நமக்கு வந்து சேவை தொழிலில் உள்ளது. வங்கிங்கிறது பண பரிவர்த்தனை. அப்போ சிறிய அளவிலான தொழிற்சாலை, கால்நடை வளர்ப்பு, இதுதான் வந்து என்னது, பொருந்தாத இணை. ஓகேங்களா? பொருந்தாத இணை. அதுக்கடுத்து பாருங்கள், அடுத்து வந்து சரியான விடையை கண்டறி. வேளாண்மை அப்படிங்கிறது என்னது, முதன்மை நிலை தொழில். பொருளாதார நடவடிக்கைகள் அப்படிங்கிறது என்ன சொல்லியிருக்காங்க, பயன்பாடு அடிப்படையில் பிரிக்கப்படுது. பொருளாதார நடவடிக்கையை எதன் அடிப்படையில் வந்து பிரிக்கிறாங்க, பயன்பாடு அடிப்படையில். ஓகேங்களா? அடுத்து வந்து சர்க்கரை ஆலை அப்படிங்கிறது 2ஆம் நிலை தொழில். ஆலை, தொழிற்சாலை இதெல்லாம் வந்தாலே 2ஆம் நிலைன்னு போட்டுருங்க. வேளாண்மை சார் தொழிற்சாலை அப்படிங்கிறது எது, பருத்தி ஆலை, மரச்சாமான்கள். மரச்சாமான்களுக்குறது வந்து காடு சம்பந்தமாக வரும். பருத்தி ஆலைங்கிறது வேளாண்மை சார்ந்து. இப்போ கூட நம்ம இங்கே படித்தோம் பார்த்தீங்களா, பருத்தி ஆலை அப்படிங்கிறது என்ன வரும்னா வேளாண்மை சார் தான் வரும். இந்த இது கூட வராது. ஓகேங்களா? ஆனால் 2ஆம் நிலை தொழிலில் தான் வருது. இங்கே வேளாண்மை சார் தொழில் வர்றதுனால இதை வந்து கொடுக்கலாம், வேளாண் சார்ந்த தொழிற்சாலை. ஓகேங்களா? அதுக்கடுத்து பால் பண்ணை அப்படிங்கிறது என்னது, கூட்டுறவுத்துறை. இது நமக்கே தெரியும். பால் பண்ணை அப்படிங்கிறது என்னது, கூட்டுறவுத்துறை. ஓகேங்களா? அவ்வளோதாங்க. சிக்ஸ்த்து வந்து செகண்ட் டேர்மில் உள்ள பொருளியல் வந்து முடிஞ்சிருச்சு. அடுத்த வீடியோவில் அடுத்த ஸ்டாண்டர்ட் பார்க்கலாம். இப்படி வரிசையாக நம்ம பார்க்கலாம். உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டிஎன்பிசியில் இது புரியல, அது நடத்துங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்கு புரியலன்னு சொல்லி கேட்டிங்கன்னா அதுவும் நான் நடத்துகிறேன். இந்த மாதிரி ஹைலைட் பண்ணி வச்சு முக்கியமானது இப்போ இதுக்கு பாருங்கள், கிட்டத்தட்ட ஒரு 13 நிமிஷம் தான். ரொம்ப ஈஸியாக படிச்சிடலாம். திருப்பி நீங்கள் அதை படிக்கவே தேவையில்லை, அந்த அளவுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது மாதிரி நான் ஒவ்வொரு லெசனுமே உங்களுக்கு நான் வந்து சொல்லித்தரேன். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.